ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இது மக்களுக்கான ஒரு வெற்றி, அவங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் எங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது, நாங்களும் இதில் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறோம், மாணவர்கள் மேலே குழந்தைகள் மேலே எங்களுக்கும் ஒரு அக்கறை இருக்குது அப்படிங்கிறதுனால எங்களுடைய அரசாங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இதை பார்க்கலாம்ல இந்த ராஜினாமா. இல்ல அது வந்து வேடிக்கையான ஒரு பாயிண்ட் அது. ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருந்தால் குறைஞ்சபட்சம் இந்த தேர்வுல இந்த முறைகேடுகள் நடைபெறாமல் இருந்திருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, அக்கௌண்டபிலிட்டிய ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தா ஒரு மிகப்பெரிய லத்தி சார்ஜ் பண்ணிருக்க வேண்டாம். லத்தி சார்ஜ் மட்டும் இல்ல, பெல்லட் குண்டுகள், லத்தியில ஆணியை சொருகி அடிச்சது, பெண்களை அநாகரிகமாக நடத்தினது, அவர்களை தேச துரோகிகள் என்று சொன்னது, அவர்கள் சீனாவிடம் பணம் பெற்று விட்டார்கள், இது ஒரு இடதுசாரி இயக்கம், இந்தியாவையே நேபாள், ஸ்ரீலங்கா இது போல பங்களாதேஷை போல கைப்பற்ற நினைக்கிறார்கள், இதெல்லாம் சொல்லியிருக்க வேண்டாங்க. அவர்களை அசிங்கப்படுத்திருக்க வேண்டாம். இந்த அக்கௌண்டபிலிட்டி நீங்க வேற வழியில்லாம எடுத்துருக்கீங்க, அதான் புரியுதுங்க. நீங்க முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா இவ்வளவு அவப்பேர்கள் அவர்கள் மேல சுமர்த்தி இருக்க வேண்டாம். இப்போ நீங்க இதெல்லாம் வந்து இல்லைன்னு ஆயிருமா? இப்ப நீங்க சொன்ன எல்லா அவப்பேர்களும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, ப்ரூவ் ஆயிடுச்சுல. இது சர்ச்சையை தணிக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கலா கூட நம்ம இதை பாக்குறோம்னா, இவ்வளவு சர்ச்சைகள் அதை சுத்தி வந்துகிட்டே இருக்கு, பூம் ஆகிட்டே இருக்கும் போது அதை தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாவும் இதை பார்க்க முடியாதா? இல்ல அப்படி பாஜக காரங்க டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா அவங்க ஆசைக்கு அது மாதிரி சொல்லி டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா குறைஞ்சபட்சம் நீங்க அநாகரிகமாக நடந்துகிட்டது உண்மைதானே, அது விஷுவல்ஸ்ல இருக்குல்ல. உங்களுடைய காவல்துறை வந்து மிகவும் அநாகரிகமாக பெண்களிடம், இளைஞர்களிடம் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில அமைதி பேரணி போனவங்க, நாடாளுமன்றத்தை நோக்கி அமைதி பேரணி போனவங்கள ஒரு காவல்துறை அதிகாரி பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, தற்கொலை செய்யப்பட்ட ஒரு குழந்தையினுடைய அப்பாவை தாக்கியதுக்கு பிறகுதான் இந்த போராட்டம் வெடித்தது. அதாவது இந்த லா அண்ட் ஆர்டர் அங்கதான் டிஸ்டர்ப் ஆச்சாங்க. அது வந்து ஏன் நீங்க அதை பண்ணீங்க? அவங்க அமைதி வழியில தான் போறாங்க. அவங்க யாரும் நாடாளுமன்றத்தை கைப்பற்றணும், யாரும் வந்து நேபாள் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி வரல. அவங்க நோக்கமும் கிடையாது, அதுல எந்த விதமான அப்ஜெக்டிவும் அதுல கிடையாது. ஆனா நீங்க போய் தாக்குனதுக்கு பிறகுதான் மற்ற மக்கள் கொந்தளிச்சது மிகப்பெரிய போராட்டமாக அதை மாறி, அதன் பிறகு சிஐஎஸ்எஃப் உள்ள இருக்கு, சிஆர்பிஎஃப் உள்ள இருக்கு, நீங்க வந்து டியர் கேஸ் போட்டது, லத்தி சார்ஜ், கொடூரமாக தாக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நியாயம் கேட்க போன, அதுல பாதிக்கப்பட்டவர்களுக்காக நியாயம் கேட்க போன எங்க தலைவர் ராகுல் காந்தியை நீங்க தாக்கிருக்கீங்க. அது ரொம்பவே நாங்க மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். நாங்க மனசுல வச்சிருப்போம். எப்படி நாங்க இந்தியாவினுடைய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தரை, நியாயம் கேட்க போன ஒருத்தரை நீங்க வந்து பிரதமர் வீட்டு வாசல்லே தடுத்து நிறுத்தி அங்க உங்க காவல்துறை தாக்கி இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகார மனநிலை, எவ்வளவு பெரிய ஒரு அராஜக மனநிலை. அதனால இதெல்லாம் பண்ணிருக்க வேண்டாமே. இதெல்லாம் நீங்க பண்ணாம நீங்க வந்து உங்க அரசுடைய நற்பேரை நீங்க அப்படியே கொண்டு போயிருக்கலாமே. நீங்க நற்பேர் இருக்கதான் நம்புறீங்கல்ல, அதை அப்படியே கொண்டு போயிருக்கலாமே. நீங்க அதை விட்டுட்டு ஏன் இவ்வளவு தூரம் நீங்க ரிஸ்க் எடுத்து உங்க பேரையும் எடுத்துக்கிட்டு கடைசியில் அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ராஜினாமா பண்ணி எவ்வளவு ஒரு குழப்பம் பாருங்க. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் புரியுது, பாஜக அரசு ஏதோ ஒரு குழப்ப மனநிலை. ராஜினாமாக்கு முன்னாடி அவங்க நடவடிக்கையே எடுக்கலன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. இந்த May 3 எக்ஸாம் நடக்குது, அதுக்கப்புறத்துல இருந்து நடக்கிற ஒவ்வொரு அரெஸ்ட், ஒவ்வொரு கைது, ஒவ்வொரு நடவடிக்கை, இது எல்லாமே அக்கௌண்டபிலிட்டியோட ஒரு ப்ராசஸா, ஒரு ப்ரொசீஜரா நம்ம எடுத்துக்கவே முடியாதா? இல்ல இவ்வளவு பெருசா ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இதுல ஒரு விஷயம் கொண்டு வரீங்க அப்படின்னா, இது ஒரு சைடு. இன்னொரு சைடு அவங்க இந்த விஷயத்துல நடவடிக்கையே எடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியாதுல்ல. இல்ல அவங்க அந்த 13 பேரை கைது பண்ணது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. தர்மேந்திர பிரதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நான் தான் இந்த துறையினுடைய அமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த 13 பேரை கைது செய்யறாங்க, விசாரணை நடத்துறாங்க, அவர்களுக்கு தண்டனை வழங்குவதும் வழங்காததும் அடுத்த கட்டம். ரெஸ்பான்சிபிலிட்டி வேற, அக்கௌண்டபிலிட்டி வேற. தர்மேந்திர பிரதான் தான் இந்த துறையினுடைய அமைச்சர். நாங்க கேட்கறது அக்கௌண்டபிலிட்டி, நாட் ஜஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அக்கௌண்டபிலிட்டி யார் எடுக்க முடியும்? அவர் தான் எடுக்க முடியும். அவர் ராஜினாமா பண்ணியிருந்தார். இப்போ ராஜினாமா பண்றதுனால எல்லாம் மாறிடுமா அப்படிங்கிறது பதில் கிடையாது. ஆனா அடுத்து வருகின்ற அமைச்சர் இது வராமல் தடுப்பதற்கு அவர் பதவி போயிடுமோ என்கிற அச்சத்துல சில ரிஃபார்ம்ஸ் பண்ண முடியும். எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ், சில சீர்திருத்தங்களை கல்வியில பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த தேர்வுகளை இன்னும் சுமூகமா மாத்துவாங்க. அப்படித்தான் இதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் ஜனநாயக ப்ராசஸ், டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான். அப்ப இந்த ராஜினாமா மட்டும் மாணவர்களுடைய தேர்வு, குறிப்பா நீட் மேல மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை இந்த ராஜினாமா மட்டும் மீட் எடுத்துரும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல நீங்க இது ஒரு வகையான நம்பிக்கையை அது கொடுக்கும், முழுமையான நம்பிக்கை அது கொடுக்கும். ஏன்னா இன்னும் அடுத்த எக்ஸாம் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேத்து கூட பிரதமர் அவர்கள் கேபினெட் மீட்டிங்ல முடிவு பண்ண ஒரு மசோதா நாங்க கொண்டு வருவோம், ஒரு புதிய மசோதா. அந்த பில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுகளை எப்படி நடத்தணும், முறைகேடுகள் எல்லாம் நடத்தணும். அப்படி நடந்தால்
அதை வந்து எப்படி நீங்க வந்து இது பண்ணணுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஏற்கனவே நம்ம கிட்ட யூபிஎஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு தேர்வு ஆணையம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக இந்தியாவில் எல்லா பப்ளிக் செக்டார் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குமே அவங்க தான் எக்ஸாம் நடத்துறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க அது என்டிஐ என்கிற ஒரு தனியார் நிறுவனத்திட்ட கொடுத்ததுதான் இங்க பிரச்சனை. அது யாரும் இங்க பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த நிறுவனத்துக்கு எக்ஸாம் நடத்த தெரியல. அதனால நீங்க திருப்பி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பீனலைஸ் பண்ணலாம், எப்படி பனிஷ் பண்ணலான்றத பத்தி தான் யோசிக்கிறீங்களே தவிர இதுக்கான சோர்ஸ் ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்றதுக்கான எந்த முயற்சியுமே இல்லை. இந்த பிரச்சனையுடைய உண்மையான சோர்ஸ் என்னன்னா என்டிஏங்கிற முகமை தான். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அது வந்து இந்த நீட் மட்டும் இல்லைங்க, யூஜிசி நெட்னு எக்ஸாம் இருக்கு. அந்த நெட் எக்ஸாம்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடத்திருக்கு. இப்படி பல குளறுபடிகள்ல இந்த என்டிஏ நடத்த தெரியாது. அதுல நீங்க அந்த போர்டுல இருக்கிறவங்க யாருக்கும் அகாடமிக்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்களாம் பிசினஸ் பீப்புள். அவங்கள போர்டுல போட்டு வச்சுக்கிட்டு இந்த இது என்ன உறவுன்னு தெரியல. பாஜக அரசுக்கும் என்டிஏவுக்கு என்ன உறவு, என்ன கமிஷனா கலெக்ஷனா தெரியல. அதெல்லாம் பெரிய ஊழல் பண்ணிட்டு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த கோட்டாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு என்டிஏ வித்திருக்கிறது. அதுதான் இங்க பாயிண்ட்ங்க. கோட்டாவில் உள்ள பல நிறுவன இந்த கோச்சிங் சென்டர்களுக்கு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் வாட்ஸ்அப்ல லீக் ஆகல, யாரோ மாணவர்களுக்கு லீக் ஆகல, அகாடமிஸ்க்கு போயிருக்கு. அப்போ இது ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் கரப்ஷன் நடந்திருக்கு. அதுக்குத்தான் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன்னா அதன் பிறகு விசாரணையில அவர் வரணும்ல, விசாரணை வளையத்துக்குள்ள வரணும். அவருக்கு தொடர்பு இருக்குதா இல்லையா என்பதெல்லாம் விசாரணை முடிவு செய்யும். ரைட், நன்றி. இணைப்புல வந்து பல்வேறு பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.